ஹாய் வணக்கங்க. நம்மளுடைய ஜோஸ் ஆர்கானிக்ல ஹெர்பல் ஹேர் டை இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சு. நிறைய பேர் இன்ஸ்டண்டா முடி கருப்பாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இன்ஸ்டண்டா உங்களுக்கு 10 நிமிஷத்துல முடி கருப்பாகணும் அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து பிபிடி அமோனியா போட்டால் மட்டும்தான் உங்களுடைய முடி வந்து கருப்பாகும். ஸோ அது எனக்கு உடன்பாடு இல்லை. 100% இயற்கையான முறையில் தயாரித்து உங்களுக்கு கொடுக்கணுன்றது மட்டும்தான் என்னுடைய நோக்கம். என்னுடைய ப்ராடக்ட் உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்றது தான் அதை விட மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்படின்னு பார்க்குறச்ச நீங்கள் நம்மளுடைய ப்ராடக்டை நீங்கள் பயன்படுத்தும் போது எடுத்துக்கக்கூடிய நேரம் கொஞ்சம் கூடுதலாக இருக்குமே தவிர எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாது. அதே சமயத்தில் இன்ஸ்டண்ட்டாக நல்ல ரிசல்ட்டும் தெரியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இது தெரிஞ்ச விஷயம் தான். நிறைய வீடியோஸும் நான் நம்மளுடைய ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலில் போட்டிருக்கேன், போய் பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா தலையில எண்ணெய் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. முன்னாடி நாளே தலை குளிச்சிடணும். இன்னைக்கு நீங்க மருதாணியை தண்ணியோட மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா அப்ளை பண்ணிடணும். நம்மளுடைய ஹென்னா பவுடர் பேக்கை ஒரு 45 நிமிஷம் விட்டுட்டு தலைக்கு குளிக்கும் போது ஷேக்கா ஷாம்பு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. வெறுமனே தண்ணி விட்டு தலைக்கு அலசிட்டு வந்துடணும். அன்னைக்கே நீங்க அவுரி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். ஆனா சில பேருக்கு ஒரே நாள்லயே 2 தடவை தலை குளிக்கிறதுக்கு சௌகரியமா இருக்காது இல்லையா? அதனாலதான் மறுநாள் நீங்க அவுரி பொடியை யூஸ் பண்ணலாம். அவுரி பொடி நம்மளது எந்த விதமான கெமிக்கலும் இல்லாதது அப்படின்றதுனால உங்களுக்கு சில பேருக்கு அவுரி பொடி பயன்படுத்தினா அந்த அரிப்பு அந்த மாதிரிலாம் வரும்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே ஏற்படுத்தாது. தாராளமா நீங்க வாங்கி பயன்படுத்தலாம். இதுவும் அதே மாதிரி தான் தண்ணியில நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தலையில அப்ளை பண்ணிட்டு ஒரு 45 நிமிஷம் விட்டுட்டு தலைக்கு தண்ணி விட்டு வாஷ் பண்ணுங்க. வாஷ் பண்ண உடனே உங்களுக்கு முடி டக்குன்னு பிளாக்கா அப்படிலாம் தெரியாது. ஒரு மாதிரி லைட் கிரேஷா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 12 மணி நேரம் அப்படியே ஃப்ரீயா விட்டுடுங்க. தலையில எண்ணெய் அந்த மாதிரிலாம் எதுவுமே இது பண்ணாதீங்க. அவுரி போட்ட பிறகும் ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஒரு 12 மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்க தலையை நோட் பண்ணி பாருங்க. தலைமுடி நல்ல கருங்கருங்கன்னு மாறி இருக்கும். நம்மளுடைய ஆன்டி கிரே ஹேர் ஆயிலும் கூட நீங்க தடவிட்டு வரும்போது பிளாக் ஹேர் எல்லாமே நல்ல ஜெட் பிளாக்காவே மெயின்டைன் ஆகும். வாரத்துல 2 தடவை நீங்க தலைக்கு குளிக்கலாம். 2 தடவை தலை குளிக்கணும்னா ஒரு மாசத்துக்கு நல்ல ஸ்டேபிளா இருக்கும். அதே மாதிரி பட்டுன்னு உங்களுக்கு வெள்ளை முடி தெரியாது. ஏன்னா நம்மளுடைய ஆன்டி கிரே ஹேர் ஆயில் நீங்க தடவிட்டு வரும்போது ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட் அழகா மெயின்டைன் ஆகும். சூப்பரா ரிசல்ட் கிடைக்கும். நான் ட்ரை பண்ணி அது உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். ஏன்னா நானும் 40+ தான். 40+ வரும்போது என்னென்ன பாதிப்பெல்லாம் வரும் அப்படின்றது எனக்குமே தெரியும். அதை நான் கடந்து ஒரு ப்ராடக்டா இன்னைக்கு நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்க.